கிராமத்து சைடில் வணக்கி ஆட்டி வைக்கிற குழம்புன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் இன்க்ரீடியன்ஸை நல்லா வணக்கி ஆட்டாங்கல்ல ஆட்டி வைப்பாங்க. அந்த குழம்புக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜில் வணக்கி ஆட்டி வைக்கிற குழம்பு தான் வைக்க போகிறோம், கொண்டக்கடலை யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, ஒரு பழுத்த நாட்டு தக்காளி, அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, அரை டேபிள் ஸ்பூன் கசகசா, காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், கலருக்கு 4 காஷ்மீரி சில்லிஸ், தட் இஸ் குவைட் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அண்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் வந்து சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தேங்காய் லாஸ்ட்டில் சேர்த்து வணக்குங்க, அப்போ தான் சீக்கிரம் கரியாமல் இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா வணங்கி கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஆட்டாங்கல் இருக்குன்னா ஆட்டாங்கல்ல அரைச்சி இந்த குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போது அகெயின் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், தாளிப்புக்கு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் பொடியான இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வணங்குற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இது கூட வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையோட இந்த மசாலா லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் குழம்புக்கு தகுந்த மாதிரி வாட்டரும் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதித்து பச்சை வாசம்லாம் போய் மேலே இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வணக்கி ஆட்டி வச்ச குழம்பு ரெடி. இட்லி, தோசை, ரைஸ் கூட அடிப்பொலி காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை பாய்.